வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.4ல் கொஷின் நம்பர் 2. இது ஒரு தியரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark இஸ் awarded ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் while 1/4 mark இஸ் deducted ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மார்க், பாசிட்டிவ் மார்க் 1 mark கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ராங் ஆன்சர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1/4 மார்க் டிடக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நெகட்டிவ் மார்க்கு. ஸோ 1/4ங்கிறது நெகட்டிவ் மார்க். ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/4 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டான ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு ஆட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்டு 100 கொஸ்டின்ஸ். எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறான். ஆன்சர்டு 100 கொஸ்டின்ஸ் and got 80 marks. 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி 80 மார்க் வாங்குகிறான். ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹி ஆன்சர்ட் கரெக்ட்லி? சரியா? அப்போ எத்தனை கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதான் கொஸ்டின். 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி 80 மார்க் வாங்குறான்னா அதில் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரிங்களா? தமிழில் ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/4 மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. அதாவது 1/4 மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையை அளிக்கிறவங்களுக்கு 1 மதிப்பெண் ஆட் பண்ணிக்கிறாங்க, ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. தவறான விடையை அளிக்கிறவங்களுக்கு 1/4 மதிப்பெண்ணை மைனஸ் பண்ணிப்பாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவர் 100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெறுகிறார். ஒரு ஸ்டூடெண்ட்டு 100 கேள்விகளுக்கு பதிலளித்து அதிலேருந்து 80 மதிப்பெண்கள் 80 மார்க் வாங்குகிறாங்க அப்படின்னா அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதியிருப்பார் அப்படிங்கிறதான் கிராமர் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். சரி, கிராமர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற பார்க்கணும். த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எக்ஸ். எப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷின் என்னென்னு தெரியாது, தப்பாக ஆன்சர் பண்ண கொஷின் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா XY அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரிங்க? ஃபஸ்ட்டு நான் அதை XY அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ லெட் X and Y be the number of correct, சரிங்களா, நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்டு கொஸ்டின். and wrong answered question. தமிழில் எக்ஸ் மற்றும் ஒய் என்பது சரியான மற்றும் தவறான விடையளிக்கப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறாங்க? 100 கொஸ்டின். கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டினோடைய எண்ணிக்கை வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸு. ராங் ஆன்சர்டு கொஸ்டின் வந்து ஒய், நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒய். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக எத்தனை கொஸ்டின்? 100 கொஸ்டின். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. சரியாக விடையளிக்கப்பட்ட வினாக்களோட எண்ணிக்கை எக்ஸு, தவறாக விடையளிக்கப்பட்ட வினாக்களோட எண்ணிக்கை ஒய். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக 100 கொஸ்டின். இப்போ சரியாக கரெக்டான ஆன்சர் பண்ணதுக்கு நமக்கு 1 மார்க் அவார்ட் கொடுப்பாங்க. அப்போ இதில் வந்து இதோட ஒன்றா மல்டிபிள் பண்ணிக்கணும். 1 × எக்ஸ். அதே மாதிரி தவறாக ஆன்சர் பண்ணாங்க, ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ 1/4 மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது 1/4 × ஒய். இப்போ டோட்டலாக எவ்வளோ மார்க் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா 80 மார்க் கிடைக்கிது. ஸோ இதுதான் நம்ம எடுத்து எழுதிடுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இவ்வளோ தான். ஸோ இந்த 4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு செய்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் அப்படியே வச்சுக்கிறேன். கிராமர் ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெல்டா. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு
எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபஸ்ட்டில் 1 1, செகண்ட் ஈக்குவேஷனில் 1 -1/4. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 1 × -1/4 -1/4 -1. ஸோ இதில் அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா -1 -4 -5/4. டெல்டா நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் கிராமர் ரூல் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டெல்டா 1. டெல்டா 1னா ஃபஸ்ட்டு காலமை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ 180. ஸோ செகண்ட் காலம் அப்படியே தான் இருக்கும், -1/4. ஸோ 100 × -1/4 -100/4 -80. ஸோ இது கேன்சல் பண்ணால் -25 -80. ஸோ டெல்டா 1 is equal to -105. டெல்டா 2 செகண்ட் ஃபஸ்ட் காலம் அப்படியே வச்சுக்கிறோம், 1 1. செகண்ட் காலம் எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 80 -100 -20. சார் ஸோ பை கிராமர் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் ஃபஸ்ட்டு x = டெல்டா 1/டெல்டா ஃபார்முலா. ஸோ டெல்டா என்னது, டெல்டா 1 வந்து -105, டெல்டா -5/4. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா -105 டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா மல்டிபிள் எழுதுகிறப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 4/-5. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 5s are 5, 2 5s are 10, 1 5s are 5. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 84. அப்போ y is equal to டெல்டா 2/டெல்டா. டெல்டா 2 -20, டெல்டா -5/4. அப்போ -20 இன்ட்டு டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும், மல்டிபிள் எழுதுறப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 5 4s are 20. ஸோ 4 × 4 16. ஸோ கரெக்ட் ஆன்சர்டு கொஷின் வந்து நம்பர் ஆஃப் கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 கொஷின்ஸ். த ஸ்டூடெண்ட் has answered 84 questions correctly. மாணவர் 84 வினாக்களுக்கு சரியான விடையளித்துள்ளார்.